கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். 2 நாளாகமம் 20வது அதிகாரம். 2 நாளாகமம் 20வது அதிகாரம், அதனுடைய 17வது வசனம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார். 7 நாட்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவருடைய பிரசன்னத்திலே தேவனுடைய இரக்கத்துக்காய் கெஞ்சின மண்டாடின அன்பு உள்ளமே, உங்களோடு கர்த்தர் பேசுகிற வார்த்தை இதுதான். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. வேதத்தில் நாளை குறித்து கவலைப்படாதேன்னு தான் சொல்லியிருக்கு. நாளை குறித்து நம்பிக்கை வைக்காதேன்னு சொல்லல. இந்த பைபிளுடைய விசேஷம் என்ன தெரியுமா? நாளை குறித்த நம்பிக்கை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. யோசுவாவை கொண்டு கர்த்தர் ஜனங்களோடு பேசினார். இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார். அப்படி என்றால் இந்த மாலை வேளையிலே எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய நாளை நன்மையா இருக்க போகிறது, என்னுடைய நாளை ஜெயமா இருக்க போகிறது, என்னுடைய நாளை ஆசீர்வாதமா இருக்க போகிறது. ஹல்லேலூயா. சொப்பனத்தை கண்ட யோசேப்பு ஒவ்வொரு இரவும் நினைச்சு படுத்திருப்பான், நாளைக்கு என் சரித்திரம் மாறும், நாளைக்கு என் சரித்திரம் மாறும், நாளைக்கு என் சரித்திரம் மாறும். 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் நினைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமென். ஒரு நாள் வந்து அது யோசேப்பின் சரித்திரம் மாறுகிற நாள். அதற்கு முந்தின இரவு யோசேப்பு நினைச்சிட்டு படுத்தாரான்னு தெரியல. வாழ்க்கையில் அடித்த புயல்களை பார்த்தால் அதெல்லாம் மறந்து பல நாட்கள் மாதங்கள் ஆகிருக்கும். யோசேப்பு நினைச்சிருப்பாரு நைட்டு தூங்கும்போது, சிறைச்சாலையில் நாளைக்கு என் சரித்திரம் மாறப்போகுது. ஆமாம், சிறைச்சாலை, யோசேப்பு இன்னும் தூங்கலையா, இப்படி சொல்றவெல்லாம் நாளைக்கு என் கீழே இருக்க போறான். நினைச்சிருப்பாரா? நினைச்சிருப்பாரா? இல்லை. வேதனையை நினைச்சு, அதான் வருத்தத்தை பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் தான் மறந்தான். யாரு? யோசேப்பு. அப்பா அது வரைக்கும் வருத்தத்தை நினைச்சிட்டேன். சரி, எங்க அப்பா கூட இல்லையே, என் சகோதரர்கள் எனக்கு இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி நினைச்சிட்டு படுத்தா. நல்லா கவனிங்க. ஆண்டவர் வந்து காத்திருக்க வைப்பார், ஆனால் மறக்க மாட்டார். குறித்த வேளை வந்தது. யோசேப்புக்கு அந்த இரவு சாதாரண இரவாய் தான் இருந்தது. ஆனால் பார்வோன் தலைக்குள்ளே பசுக்களை ஓட விட்டார். நமக்கு ஒரு கொசு ஓடினாலே தூக்கம் போயிடும், இது பசு ஓடுது. எலும்பு இப்படி இருக்கிறார். ஆமென். தரிசனத்தை நிறைவேற்ற தேசத்தை மாற்றுவார் ஆண்டவர். என்ன வேணாலும் செய்வார் ஆண்டவர். என் வாழ்க்கையில வார்த்தையை நிறைவேற்ற என் ஆண்டவர் என்ன வேணாலும் செய்வார். அது ராஜா ஆண்டவரே. இது அதெல்லாம் அவருக்கு ஒரு விஷயமே கிடையாது. யோசேப்பு தங்கியிருந்த சிறைச்சாலை கதவு தட்டப்படுது. யோசேப்பு கிளம்பு. எங்க? அடுத்த குற்றச்சாட்டா? இல்ல, ராஜா கூப்பிடுறாரு. யோசேப்பு போய் நிற்கிறா. அப்படின்னு நின்றுப்பார். எல்லாரும் யோசேப்பை பார்த்துருப்பாங்க. ஆமா, நீ சொப்பனத்துக்கெல்லாம் அர்த்தம் சொல்லுகிறவனாமே. உடனே யோசேப்புக்கு நான் சொல்ல வருது, இல்ல நான் அல்ல, நான் அல்ல, அவர் அப்படின்றார். நாளைக்கு மொர்தெகாய்க்கு தூக்கு மரம் ரெடி ஆயிட்டாங்க. தூக்கு மரத்தை ரெடி பண்ணிட்டாங்க. அழுதாங்களாம், புலம்புனாங்களாம், சாம்பல்ல உட்கார்றாங்க, ரெட்டுடுத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆமான் பார்க்கிறான், நான் நினைக்கிறதெல்லாம் நடக்குது. சில நேரத்தில் நமக்கு விரோதமா எரிச்சல் கொண்டிருக்கிறவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது போல நம்ம லைஃப் அப்படியே இருக்கும். ராஜாவுக்கு நைட்டு தூக்கம் போச்சு. ஹல்லேலூயா.
ஒரு நைட் ராஜாவுக்கு தூக்கம் வரல. அந்த டைரி எடுத்துட்டு வா அப்படிங்கிறார். டைரி எடுத்து வச்சு திறந்து பார்க்குறாங்க. மொர்தெகாயின் காரியம் அங்கே எழுதப்பட்டது. மொர்தெகாயின் காரியம் எப்பொழுது எழுதப்பட்டது தெரியுமா? இந்த ஆமான்கிற ஒருத்தன் சீனுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே மொர்தெகாயின் காரியம் எழுதப்பட்டது. இன்னைக்கு அங்காங்க எழும்புகிற சத்துருக்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே உங்கள் காரியம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இரவு எப்படிப்பட்ட இரவு என்று மொர்தெகாய் நினைச்சிருப்பார். என்ன நடக்க போகுதோ, என்ன நடக்க போகுதோ. ராஜாவுக்கு தூக்கம் போச்சு. டைரியை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இப்ப ராஜா கேட்கிறார், இந்த மொர்தெகாய்க்கு நம்ம ஏதாவது பண்ணணுமா, ஏதாவது செஞ்சோமா? இல்லை இல்லை. நல்ல கவனமா கேளுங்க. முன்னமே செஞ்சிருந்தா இப்போ ஒண்ணுமே செஞ்சிருக்க முடியாது. சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில முன்னமே செய்யாததற்காக ஸ்தோத்திரம். ஆமே. இப்ப வாசல்ல யார் நிக்கிறா தெரியுமா? ஆமான் நிக்கிறான். எதுக்கு வந்து நிக்கிறான் தெரியுமா? மொர்தெகாய்க்காக நான் ஒரு தூக்கு மரத்தை ரெடி பண்ணி இருக்கிறேன். ராஜா கிட்ட இதை சொல்லி அவனை என்ன செய்யணும்? தூக்கு போடணும். வெளியே ஆமான் மொர்தெகாயை குறித்த ஒரு திட்டத்தோடு இருக்கிறான். உள்ளே ராஜா மொர்தெகாயை குறித்த வேறொரு திட்டத்தோடு இருக்கிறான். அவனுக்கு என்ன பண்ணலாம்? அவனை எப்படி மேன்மைப்படுத்தலாம்? அவனை எப்படி உயர்த்தலாம்? அவனை எப்படி ஆசீர்வதிக்கலாம்? வெளியே ஆமான் என்ன திட்டத்தோடு இருக்கிறான்? அவனை எந்த டைம் தூக்கில போடலாம்? அவனை எப்படி தூக்கில போடலாம்? கண்ணை கட்டி தூக்கில போடலாமா, இல்ல அவன் குடும்பத்தை முன்னாடி நிறுத்தி தூக்கில போடலாமா? இப்படி ஆமான் திட்டம் போட்டுட்டு இருக்கிறான். உள்ள ராஜா சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் அவனை எப்படி மேன்மைப்படுத்தலாம்? அவனை எப்படி கனப்படுத்தலாம்? மொர்தெகாய் வாழ்க்கையில எது நடந்துச்சு? ஆமான் போட்ட திட்டமா, ராஜா போட்ட திட்டமா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாளைய குறித்து கவலைப்படாதிருங்கள். எத்தனை ஆமான்கள் உங்களுக்கு விரோதமாய் திட்டம் போட்டாலும் உங்க வாழ்க்கையில பரலோக ராஜா போட்ட திட்டமே நடக்கும். ஆமென் சொல்றவங்க நல்ல கையை தட்டி. Thank you Father. முதல் விருந்து எஸ்தர் வைக்கிறார்கள். நான் செய்திக்குள்ள போகல, நான் வர வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். முதல் விருந்து எஸ்தர் வைக்கிறாங்க. அந்த முதல் விருந்திலேயே எஸ்தர் ராஜா கிட்ட சொல்லி இருக்கலாம், எங்க கோத்திரத்தையே அழிக்க பார்க்கிறான். யாரு? ஆமான். முதல் விருந்திலேயே ஆமான் கதை முடிஞ்சிருக்கும். சொல்ல வைக்கல ஆண்டவர். என் ஆண்டவருடைய செயல்கள் ரொம்ப ஆச்சரியமானது. ஆமேன். முதல் விருந்து இப்ப மொர்தெகாய் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. முதல் விருந்து நடக்குது, நல்ல ரிசல்ட் வரும். எஸ்தர் திடீர்னு சொல்றாங்க, இன்னொரு விருந்து கூட இருக்கு. இவன் கதையை முடிப்பார்னு பார்த்தா சாப்பாடு போட்டுட்டே இருக்கிறார். இந்த முதல் விருந்துக்கும் இரண்டாவது விருந்துக்கும் நடுவில் நடந்த சம்பவம் தான் இது. என்ன சம்பவம்? முதல் விருந்திலேயே எஸ்தர் மேட்டரை சொல்லி ஆமான் கதையை முடிச்சிருக்கலாம். கர்த்தர் விடல. ஏன்னா இந்த மொர்தெகாய் ரெட்டுடுத்தி இருந்ததை யார் பார்த்தா தெரியுமா? ஆமான் பார்த்தா. ஆமான் பார்த்தா. அவன் ரெட்டுடுத்தி இருந்ததை எந்த கண்ணு பார்த்துச்சோ, அவன் ராஜவஸ்திரம் உடுத்தி இருப்பதையும் அதே கண்கள் காணணும். சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழியே செய்கிறார். ஆமான தொடல, சில ஆமான்களை தொடாம விட்டிருக்கிறார். ஆமே. உங்க சாம்பலை பார்த்துட்டாங்க பல ஆமான்கள். உங்க சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரம் வருகிறதையும் ஆமென் அவர்கள் பார்க்கும்படிக்கு. ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? கேக்குற யார் நிக்கிறா? ஆமான் வர சொல்லு, வர சொல்லு. ஆமான் ரெடியா ஒன்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறான். ஆமான் வாய் திறக்கிறதுக்கு முன்னாடியே ராஜா கேட்கிறார், ஆமானே இந்த ராஜா கனம் பண்ண விரும்புகிறவனுக்கு என்ன செய்யணும்? சில நேரத்தில் நம்ம கிட்ட கேட்கவே மாட்டார். இப்போ மொர்தெகாய்ட்ட உனக்கு என்ன செய்யணும் கேட்ட மொர்தெகாய் என்ன சொல்லுவார்? நான் 3 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், எனக்கு ஒரு ஃப்ளாஸ்கில் தண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும். ஆமான்ட்டே கேட்கிறார். பட்சிக்கிறவனிடத்தில் இந்த பட்சணத்தை வரவழைக்கிறார் தேவன். ஆமான் மனசுல நினைக்கிறான், என்னை அல்லாமல் வேற யார? அதன் அர்த்தம் என்ன? ஆமானே இந்த மொர்தெகாய் ஓம் பார்வையில் இப்போ சாம்பல்ல இருக்கிறான், ரெட்டுடுத்தி இருக்கிறான், பார்க்க நல்லா இல்லை. ஆனால் அவனை குறித்த ராஜாவின் திட்டம் ஒன்று கூட உனக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆமாம்.
இவன் சொல்றான், அந்த ராஜா குதிரையில ஏற்றணும், ராஜ வஸ்திரத்தை உடுத்தி, அதுக்கப்புறம் அந்த தெரு ஃபுல்லா அவனை கூட்டிட்டு போகணும். கூட்டிட்டு போய் ராஜா கனம் பண்ண விரும்புகிறவனுக்கு இப்படி செய்யப்படணும். இது நல்லா இருக்கு. ஆமான் எதை மனசுல வச்சு சொல்றான்? தன்னை மனசுல வச்சு சொல்றான். ராஜா எதை மனசுல வச்சு கேட்கிறார்? மோர்தெகாயை மனசுல வச்சு கேட்கிறார். ஆமென். இப்போ ஆமான்ட்ட சொல்றார், நீ சொன்னதுல ஒண்ணு கூட குறையாம அதோ வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறானே அவனுக்கு பண்ணு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவன் தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அவர் தான் சொல்றார், நீ கலங்காமலும் பயப்படாமலும் இரு, நாளைக்கு அவர்களுக்கு எதிரே புறப்பட்டு போங்கள், கர்த்தர் உங்களோட. இங்கே கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லுகிற ஒரு பிரதானமான வார்த்தை உண்டு. அதை தான் இந்த மாலை வேளையில் பேசும்படி ஆக்சுவலாக இந்த செய்தி இன்று பேச நினைக்கவில்லை. ஆனால் நேற்று இரவு ஜெபத்தில் இருக்கும்போது ஆவியானவர் இந்த வார்த்தையை இருதயத்தில் கொண்டு வந்து போட்டு கொண்டிருந்தார். உடனே செய்தியெல்லாம் மாற்றியாச்சு. கர்த்தர் பேசுவாராக. இங்கே கர்த்தர் சொல்லுகிற சபைக்கு, இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்ல விரும்புகிற வார்த்தை இதுதான், நீங்கள் தரித்து நின்று, நீங்கள் தரித்து நின்று. புரியும்படி சொல்லணும்னா, யோசபாத்தே நீ நின்றுதான் ஆகணும், நீ நிக்கணும், நீ நிக்கணும். யோசபாத் என்ன சொல்லுகிறா? 12வது வசனத்துல, நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. கர்த்தர் என்ன சொல்லுகிறா? நீ நின்னுதான் ஆகணும். உத்தரவாதம் எடுக்கிறவர்களாய் நாம் மாறும்போது நம்மை தேவன் நிறுத்தி நம் குடும்பத்துக்கும் நம் சபைக்கும் நம் பட்டணத்திற்கும் நம் தேசத்துக்கும் கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை, கர்த்தர் ஒரு பெரிய மீட்பை கட்டளையிட வல்லவராயிருக்கிறார். நாம் நிற்க கூடாது என்பது சத்துருவின் நோக்கம். என்னால் நிற்க முடியவில்லை என்பது என் பலவீனம். என்னை நிறுத்தி ஜெயத்தை கொடுப்பது தேவனுடைய தீர்மானம். யார நிக்க வச்சு ஆண்டவர் தம்முடைய காரியத்தை நடப்பிக்கணும்னு நினைக்கிறாரோ அவர்களை நிற்க விடாதிருக்க பண்ண சத்ரு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்வோம். ஏசபேல் சொல்றா, நாளைக்கு இந்த நேரத்தில் எலியாவின் பிராணனை நான் எடுப்பேன் அப்படின்னு. எலியாவின் அடையாளமே என்ன தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். ஆகாபுக்கு முன்பதாக நெஞ்சை தட்டி சொல்றான், என் வாக்கின் படியே அன்றி மழை பெய்யாதென்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன். இதுதான் அடையாளம், இதுதான் அடையாளம். ஒரு தேவ பிள்ளையின் அடையாளமே நிக்கிறது தான், நிக்கிறது தான். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். சிலர் ரதங்களை குறித்து, சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்த சபையே கேள், நீ நிற்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எனவேதான் வேதத்தில் ரிப்பீட்டடா வருகிற வார்த்தைகளில் ஒன்று, தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். நீ நிற்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அந்த எலியா கர்த்தருடைய பர்வதத்தில் நிற்கிறவர். அவன் நின்றதுனால என்ன நடந்தது தெரியுமா? 450 பாகால் தீர்க்கதரிசிகள் அந்த கர்மேல் பர்வதத்தில் என்னெல்லாமோ செய்து பார்க்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்தின காரியம் என்னவென்றால், எலியா ஒரு சேலஞ்ச் பண்றார். அக்கினியினால் உத்தரவு அருளுகிற தெய்வமே தெய்வம், இந்த சேலஞ்ச் அவங்க அக்செப்ட் பண்றாங்க. இந்த சைடு ஒரே ஒருத்தர் நிற்கிறான், அந்த சைடு 450 பேர் நிற்கிறாங்க. அவங்க தெய்வத்தால எது முடியும் எது முடியாது என்பது அவர்களுக்கு நல்லா தெரியும். அப்போ அவங்களுக்கு என்ன நம்பிக்கைனா, நம்ம எப்படியாவது என்ன வர வச்சிடலாம், அக்கினிய வர வச்சிடலாம். மோசே கோல் பாம்பா மாறுச்சு, பார்வோன் மந்திரவாதிகள் கோலும் பாம்பாதான் மாறுச்சு. மோசே தண்ணீரை இரத்தமாய் மாற்றினது போல பார்வோனுடைய மந்திரவாதிகளும் இரத்தமாக தான் மாற்றினாங்க. மோசே தவளையை வரவழைத்தது போல
பார்வோனுடைய மந்திரவாதிகளும் வரவழைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏன் முடியலன்னா ஆண்டவர் விரலை காட்டிட்டார். பார்வோன் வந்து சொல்றாங்க, இது தேவனுடைய விரல். அதை நான் தியானிக்கும் போது எந்த விரலை காட்டியிருப்பா? அப்புறம் தான் பார்த்தேன், ஆண்டவர் இங்கே பெரிய ஒர்க் பண்ணும்போது சின்ன சோட்டா மந்திரவாதி பாய்ஸ் எல்லாம் இங்கே வந்து நின்றுட்டு என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கிறான். கொஞ்ச நேரம் விட்டு பார்த்தார், அப்புறம் தொலைச்சிட்டு வேண்டார். ஆமென். இது தேவனுடைய விரல். ஒரு விரலை காட்டினதுமே மொத்த மந்திரவாதமும் ஆஃப். அதுக்கப்புறம் அவர்களால் என்ன செய்ய கூடாமற் போயிற்று. இப்ப 450 பேர் பாகால் தீர்க்கதரிசிகள். அவங்களுக்கு நிச்சயம் நாங்க சத்தம் போட்டு எங்க தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய யாகம், எங்க தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சு நாங்களும் அக்னியை காட்டுவோம், நாங்களும் அக்னியை காட்டுவோம். அவங்க செஞ்சாங்க என்னெல்லாமோ செய்து பார்க்கிறாங்க. ஒரு அசைவும் இல்லை, ஒன்றும் செய்ய முடியவில்லை. இதுக்கு முன்பதாக அவர்கள் எதையெல்லாமோ வரவழைத்திருக்கலாம், ஜனங்களுக்கு முன்பதாக எதையெல்லாமோ காண்பித்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது ஒண்ணுமே செய்ய முடியல, எதுவுமே நடக்கல. என்னெல்லாமோ யாகம் பண்ணாங்க, பலி செலுத்தினாங்க, சத்தம் போட்டாங்க, தங்கள் சரீரத்தை கீறி கொண்டார்கள். அவர்களுடைய மேக்சிமம் ட்ரை பண்ணி பார்க்கறாங்க, ஜீரோ ரிசல்ட். எதுவுமே நடக்கல. ஏன் நடக்கல? கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறவனுடைய பாதங்கள் அந்த மலையிலே நின்றதுனால. ஆமென், ஆமென். பாகால் தீர்க்கதரிசிகளுடைய ஒன்றுமே எடுபடாம போயிட்டு யேசபேல் பார்த்தா, இவன் நிக்கிறது வரைக்கும் நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த தேவ பிள்ளை வீட்டில் இருக்கிறது வரைக்கும் இந்த வீட்டுக்கு விரோதமாய் மந்திரமும் கிடையாது, இந்த வீட்டுக்கு விரோதமாய் குறி சொல்லுதலும் கிடையாது. இவன் நிக்கிறது வரைக்கும் ஒன்னும் செய்ய முடியாது. அப்ப என்ன செய்யணும்? இவனை விழத்தள்ளணும், இவனை விழத்தள்ளணும். இவன் நிக்க கூடாது. அவன் சத்தமிடுகிறாள், சவால் விடுகிறாள். இந்த பாகால் தீர்க்கதரிசிகள் ஜீவனுக்கு பதிலாய் நாளை இந்த நேரத்தில் நாள் குறிக்கிறாள், நேரத்தை குறிக்கிறாள். நின்று கொண்டிருந்தவன் படுத்து விட்டான். நேற்று எலியா எங்க இருக்கிறான்? கர்மேல் பர்வதத்தின் உச்சியில. இன்னைக்கு எலியா எங்க இருக்கிறான்? சூரை செடியின் கீழே. போதாண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும். பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல எல்லாம் சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு, அதிகமாய் வைராக்கியமா இருக்கிறதும் ஊழியர்கள் தான், உடனே சோர்ந்து போறதும் எங்களை மாதிரி ஆட்கள் தான். நேற்று 18வது அதிகாரத்துல டாப்ல இருக்கிறார். என்ன சேலஞ்ச் பண்ணிட்டு ஆகாவுக்கு கோபம் ஒரு பக்கம், அதில் மைண்ட் பண்ணாம அடுத்த அதிகாரத்தில் படுத்துட்டார். இப்போ ஆண்டவர் காகத்தை அனுப்பல, சாரிபாத் விதவையும் அனுப்பல, தம்முடைய தூதன் அனுப்புறார். அப்பத்தையும் தண்ணீரையும் வச்சு எலியாவை தட்டி எழுப்புறார். எலியா எழும்பி சாப்பிட்டுட்டு படுத்துட்டான். திருப்பி தட்டுறான், எழும்பு எலியாவே. எழும்பிட்டான். இதுக்கு ஆண்டவர் வந்திருக்கீங்க, நீ தான் போதும்னு சொன்ன, உன்னை கூட்டிகிட்டு போக வந்திருக்கிறேன். அப்படியா சொன்னா? நம்ம போதும்னு சொன்ன டைம் எல்லாம் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டிருந்தா விசுவாச பாதையில் நடக்கிறவங்க வாழ்க்கையில் போதும் என்கிற சொல்லாட்டியும் அப்படி ஒரு நிலைமைக்குள்ள நம்ம வந்திருப்போம். மோசே சொன்னார், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் என்னை எடுத்துருங்க ஆண்டவரே, போதும் ஆண்டவரே. யேசபேல் என்ன சொல்றா? உனக்கு ஒரு நாள் தான் டைம். கர்த்தர் தூது கொண்டு வருகிறவன். ஆமென். தூதன் அனுப்பி என்ன சொல்றாரு தெரியுமா? நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். எனக்கு ரேமா யேசபேல் வாயில இல்ல, எனக்கு ரேமா கர்த்தர் அனுப்பின தூதனுடைய வாயில இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ 40 நாள் டிராவல் பண்ணி வந்துட்டார். டிராவல் பண்ணி வந்து குகைக்குள்ள போறார். கர்த்தர் சொல்ற, உனக்கு இங்க என்ன காரியம்? வந்து நெல்லு நெல்லு நெல்லு. இதுதான் இன்னைக்கு நம்ம கிட்ட பேசுறார். ஆண்டவரே எனக்கு முடியல, எவ்வளவுதான், எனக்கு நிற்க பலன் இல்லை. நீ நின்றுதான் ஆகணும்.
நான் உனக்காக யுத்தம் பண்ணணும்னா, நான் உனக்காக இறங்கி வரணும்னா, எனக்கு இந்த பட்டணத்துல உன்னை விட்ட வேற ஆளு கிடையாது. உன் குடும்பம் ரட்சிக்கப்படணும்னா நீ நின்னுதான் ஆகணும். இந்த பட்டணம் மீட்கப்படணும்னா சபையே நீ நின்னுதான் ஆகணும். நிற்க பலன் இல்லைன்னு சொல்லி ஒதுங்கிறாத, விலகிறாத, விலகிறாத. நீ நின்னுதான் ஆகணும், நீ நின்னுதான் ஆகணும். கிதியோனுக்காக அவர் ஒரு மரத்து கீழே வந்து இப்படி உட்கார்ந்து இருக்கிறாரா, உட்கார்ந்து இருக்கிறார். ஏன்னா வேற யாரும் அங்க இல்லை. கிதியோனை நிக்க வைக்கிறதுக்காக பேசுறா. பராக்கிரமசாலியே, இந்த சவுண்ட் கேட்டாலே கிதியோன் பயந்திருப்பான். ஐயோ வந்துட்டாங்க மீதியானியர். இல்ல, கர்த்தர் அவங்க கூட இருக்கிறா. ஐயோ நான் என் குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம், என் கோத்திரம் ரொம்ப சின்ன கோத்திரம், நீங்க எல்லாம் கூட இருந்தா இப்படி நடந்திருக்குமா? நான் கூட இருப்பேன், நான் கூட நிக்க வைக்கிறா. அதுக்காக உனக்கு என்ன வேணும் கிதியோனே? அடையாளத்தை காட்டணுமா? காட்டுறேன். வார்த்தையை தரணுமா? தரேன். எனக்கு ஒன்னே ஒண்ணு கிதியோனே, நீ நிக்கணும், நீ நிக்கணும். நீ நிக்கிறது வரைக்கும் மீதியானியர் உன்னை பயப்படுத்துவான். நீ நின்னுட்டேன்னா மீதியானியர் உன்னை பார்த்து பயப்படுவான். நீ நிக்கிறது வரைக்கும் மீதியானியர். ஹல்லேலூயா. அவன் நான் நின்னுதான் ஆகணும். என்னை நிறுத்தி யுத்தம் செய்வது, ஜெயத்தை தருவது என் தேவனுக்கு சித்தமானால் நான் நின்றுதான் ஆக வேண்டும். நான் நின்றுதா. எத்தனை பேர் கர்த்தர் என் கூட தான் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படி சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி நிற்க கிருபை தாரும், நிற்க கிருபை தாரும், நிற்க கிருபை தாரும், நிற்க கிருபை தாரும். அவர்தான் நிறுத்துகிறவர். பயங்கரமான குழியிலும் உளையான செற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து கண்மலை மேல நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி 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 ஓரா பாகாமாலா ராஹா. கர்த்தர் வார்த்தையை தந்து நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவது எதற்கு தெரியுமா? கண்மலை மேல கட்டப்பட்ட வீட்டை போல இருப்பதற்கு. பெருவெள்ளம் வந்து மோதி அடித்தாலும், பெரும் புயல் வீசினாலும் அதுல ஒரு செங்கல் கூட டேமேஜ் ஆகாதபடிக்கு. எனவேதான் கர்த்தர் ஊழியரை கொண்டு இந்த 7 நாட்களில் சபைக்கு தீர்க்க தரிசனமாய் உரைத்தார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து நின்னதாகணும். சபையே நீ நின்னதாகணும். உன்னை நிறுத்தி தேவன் தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார். Glory. ஏன் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து நிறுத்துகிறார்? அதற்கு அடுத்து ஒரு சம்பவம் நடக்க போகிறது. என்ன சம்பவம்? அந்த கோத்திரத்திலே யூத ராஜ சிங்கம் வரப்போகிறார். Thank you Holy Spirit. நீ நின்னுதாகணும். நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். தாவீதோடு இருந்த பராக்கிரமசாலிகளில் ஒருவன் தான் சம்மா. 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 11-12 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இவனுக்கு 3வது ஆகையின் குமாரனாகிய சம்மா என்னும் ஆராரியன் சிறு பயறு நிறைந்த வயலில் இருந்த இடத்திலே பெலிஸ்தியர்கள் வந்து ஏராளமா கூடுறாங்க. ஜனங்கள் பெலிஸ்தியரை கண்டதும் என்ன செய்யறாங்கன்னா ஓடி போகிற போது இந்த சம்மா என்ன செய்கிறான் தெரியுமா? அந்த நிலத்தின் நடுவிலே நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தியனை அவன் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? சென்டர்ல வந்து நின்னுட்டான். ஒருத்தர் கூட இல்லை. கர்மேல் பர்வதத்தில் எலியா நிற்கும் போது ஒருவர் கூட இல்லை. சில சிச்சுவேஷன்ல நாம நிற்கும் போது நம்ம மட்டும்தான் நிற்போம். நம்ம மட்டும்தான். ஏசபேல் எலியாவை கொல்லுவேன்னு சொல்லும் போதும் இந்த எலியாவினால நன்மையை பெற்ற எத்தனை ஜனங்கள் ஒருத்தங்களாவது வந்து நின்னாங்களா? இல்ல. உனக்காக ஒருத்தரும் வரலன்னா தூதனை இறக்குவார் என் ஆண்டவர். தூதனை எனக்கு இறக்குவா. ஆமென். அப்ப எனக்காக யாரும் வராததற்காக ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பழைய ஏற்பாட்டில் யாக்கோபுக்கு மட்டும், இஸ்ரவேலுக்கு மட்டும் இருந்த ஆசீர்வாதம். வானம் திறக்கப்பட்டு தேவதூதர்கள் அவனிடத்திலிருந்து அவரிடத்துக்கு ஏறுகிறதும் அவரிடத்திலிருந்து அவனிடத்துக்கு இறங்குகிறதுமா இருந்தது. எப்பொழுது இயேசு இந்த பூமியில வந்தாரோ நாத்தான் வேலை பார்த்து சொன்னார், இது முதல் தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காண்பீர்கள். தூதனை இறக்கிட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இப்பொழுது சம்மா நடுவில் நிற்கிறான். அவன் அதை காப்பாற்றி அவன் என்ன செய்தான்? அவன் காப்பாற்றி பெலிஸ்தியரை மடங்கடித்து போட்டான். இது எப்படி சாத்தியமாச்சு? அந்த ஒருவனால. அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். அவனும் ஓடி இருந்தா
சத்துருவின் பலமே நம்முடைய பலவீனம் தான். சத்துருவின் பலம் என்ன தெரியுமா? நம்முடைய ஒரு தேவ பிள்ளையின் பலவீனம் தான் சத்துருவின் பலம். அதனாலதான் தேவ பிள்ளை தளரும் போது, வியாதியிலோ மற்ற எந்த காரியத்தில் விழும்போது சத்துரு எப்படி பார்த்துட்டு இருப்பான் தெரியுமா? அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும். ஆபிரகாம் மரிக்கிறது வரை பெலிஸ்தியர் வெயிட் பண்ணாங்க. எதற்கு? ஆபிரகாம் தோண்டின துறவை மூடி போடுவதற்கு. ஆபிரகாம் இருக்கிறது வரைக்கும் அந்த பெலிஸ்தியருக்கு முடியவில்லை. அவன் அப்படியே சாவான்ல, அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் அவர்கள் தேவ திட்டத்தை அறியாமல் போனார்கள். ஆபிரகாம் மரித்ததும் இந்த பெலிஸ்தியர் ஆபிரகாம் தோண்டின துறவை அப்படி மூடி போடும்போது பின்னாடி இந்த ஒருத்தன் இப்படி தோளை தட்டுறான். ஹலோ, யார் தெரியுமா? ஈசாக்கு. ஈசாக்கு, நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளை உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் நீக்குவதில்லை என்று கர்த்தர் ஆணையிட்டு சொல்லுகிறார். அதனால சத்துரு நினைப்ப நம்மோடு கதையை முடிச்சிடலாம். இல்ல இல்ல, என் ஆண்டவர் தலைமுறைகளின் தேவன். ஆமே, எல்லாரும் ஓடுனாங்கன்னு சொல்லிட்டு நீயும் ஓடிட்டேனா? இந்த சிறுபயர் நிறைந்த அந்த நிலத்தை பெலிஸ்தியன் கையில் எடுத்துருவான். பெலிஸ்தியன் சம்மாவை மேற்கொண்டு கையில் எடுக்கவில்லை. அவன் நின்றான், நடுவுல நிக்கிறான். எனக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. ஏன் அவங்கள பாரு, அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க, நானே எஸ்கேப் ஆயிட்டேனா? எல்லாரும் விவரம் புரியாம தூங்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நானும் தூங்கினா என் குடும்பத்தை எப்படி இந்த ரட்சிப்பு வரும்? என் குடும்பத்துக்கு எப்படி ஜெயம் வரும்? ஆமென். தென்காசி பக்கத்துல ஒரு குடும்பம் இருக்கிறார். ஒரு சகோதரி தன் கணவனுடைய ரட்சிப்புக்காக 1-2 நாள் அல்ல, ஏறக்குறைய 15-16 வருடங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தாங்க. அந்த ஏரியாவிலேயே பெரிய ரவுடி. அவர் பேரை கேட்டாலே பயப்படுவாங்க. இவர் வருவாரு, இவர் ஒரு ரூம்ல படுத்திருப்பார், அவங்க ஒரு இடத்துல பிள்ளைகளோட படுத்திருப்பாங்க. திடீர்னு தோணுச்சுன்னா எழும்பி அடிப்பார். அடி உத. இவங்க வெறுத்து போட்டுட்டு போகல, அழுக, ஜெபம், நிக்கிறாங்க, கண்ணீர். 16வது வருடம், 15-16 தெரியல, ஒரு இரவுல 2 மணிக்கு இவங்க அப்படி கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டாங்க. இவர் அதே போல அவங்கள எழுப்புறாங்க. அடுத்த அடி விழ போகுதுன்னு சொல்லிட்டு 1-2 வருஷம் கிடையாது, 15-16 வருடங்கள் இந்த தாயார் பிள்ளைங்க படுத்திருக்கிறாங்க. கண்ணீரோடு எழும்பி இருக்கும்போது அவர் கையெல்லாம் இப்படி ஆடுது. அவருக்கும் தேவனை அறியாத குடும்பம் இப்படி ஆடுது. என்ன அப்படின்னு, என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? இல்ல, வெள்ளையா ட்ரெஸ் போட்டுட்டு ஒருத்தர் ரூம்ல நிக்கிறாரு. எனக்கு பயமா இருக்கு, நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு இவர் அப்படி உட்கார்ந்துட்டார். அந்த தாயார் கண்ணீரோடு ஜெபம் பண்றாங்க. அந்த இரவே கர்த்தர் அவரை ரட்சித்தது மாத்திரமல்ல, அந்த பட்டணத்திலே அவரை கர்த்தர் ஊழியக்காரராக எழுப்பினார். எழுப்பினது மாத்திரமல்ல, இன்னைக்கு தலைமுறை அந்த பட்டணத்திலே பெரிய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். சம்மாவே, எல்லாரும் ஓடுறாங்கன்னு சொல்லி நீ போட்டுட்டு ஓடுனா உன் குடும்பத்தை ரட்சிப்பது யார்? ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இந்த இரவுல உத்தரவாதம் எடுக்கிறவர்களை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். கோலியாத் நின்றான். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் காத்தூரானாகிய கோலியாத் என்னும் பெயருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு நடுவே நிற்பான். எதுக்கு நிற்பான் தெரியுமா? அவன் வெயிட்ட காட்ட, வேற ஒண்ணுமே அவன் செய்யல. நின்று இரவும் பகலும் தன் தேவர்களுடைய நாமங்களை சொல்லி சபிப்பான். இஸ்ரவேல் ஜனங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறாங்க, அவருடைய நாமத்தையே சொல்லல. ஆனா இந்த பெலிஸ்தியன் ஏதோ ஒன்றை ஆராதிக்கிறான், அவன் தன் தேவர்களின் நாமத்தை சொல்லுகிறான். மெய்யான தெய்வத்தை ஆராதிக்கிறவங்க அவருடைய நாமத்தை சொல்ல யோசிக்கும் போது
பெலிஸ்தியன் வந்து காலையும் மாலையும் ஒரு நாள் கூட தவறாம தங்கள் தேவர்களின் நாமத்தை சொல்லி சொல்லி இவங்க அதை கேட்டுட்டே இருக்கிறாங்க. 40 நாள் வந்தானே, சவுலே, இஸ்ரவேலின் சேனையே, நீ அவர் நாமத்தை சொல்றத இந்த பெலிஸ்தீன் ஒரு நாள் கூட கேட்கவில்லையே. டெய்லி வருவான். இவன் வந்து நிற்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து ஓடி போவார்கள். 1 நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள் அவங்க நின்னாதானங்க கர்த்தர் யுத்தம் பண்ண முடியும். இதான் பிசாசின் தந்திரம். இவனை நிக்க விட்டுறக்கூடாது. தன்னை பெரியவனாய் காண்பித்து, அதாவது பிசாசு எப்படி தன்னை காட்டுவான் தெரியுமா? ஆண்டவர் இருக்கிறார்னா அதற்கு எதிரான ஒரு வல்லமை யாரு? பிசாசு. அதன் அர்த்தம் என்ன? அவருக்கு அடுத்து பெரியவன் யாரு? இப்படி அவருக்கு எதிரா, அவருக்கு ஆப்போசிட் டீம்ல அவரை மாதிரி தன்னை காட்டுவான். ஆனால் அவன் அல்ல, அது அவன் தூதர்களில் ஒருவன். அதுலயும் அவன் யாரு? விழுந்து போனவன். பிசாசு தன்னை வல்லவனாய் காட்டுவான். வல்லமை கர்த்தருக்குரியது. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமானவன். அதனால ஏசபேல் சொல்ற, நாளைக்கு இந்த நேரத்தில், நாளைக்கு என்ன 40 நாள் டிராவல் பண்ணி வந்து நின்றுட்டு அதே பாட்டை பாடிட்டு இருக்கிறார் எலியா. நான் மட்டும் என் பிராணனே வாங்க. ஏய், அவன் என்னைக்கு வாங்குவேன்னு சொன்னவன் பிராணனை? நாளைக்கு. அந்த நாளை முடிஞ்சு என்னாச்சு? இன்னும் அவருக்கு மைண்ட்ல என்னதான் ஓடிட்டு இருக்கு? சில கடையில் எழுதி போட்டிருப்பாங்க தெரியுமா, இன்று கடன் நாளை ரொக்கம். நாளைக்கு ரொக்கம்னு வந்து பார்த்தா அதே டைலாக் தான் இருக்கும், இன்று கடன். அவ உன்னை கொல்லுவேன், உன் கதை முடியும்னு சொல்லி இப்போ 39 நாள் தாண்டி விட்டது. அவள் குறித்த நாளை தாண்டி 39 நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இப்பொழுதாவது உனக்கு தெரிய வேண்டாமா? உன் காலங்கள் ஏசபேலின் கரத்தில் அல்ல, உன் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். இந்த சவுலின் சேனையில் இருக்கிறவங்க எல்லாம் பயந்தவங்க கிடையாது. 1 சாமுவேல் 14:52 சொல்லப்பட்டிருக்கிறது, சவுல் ஒரு பராக்கிரமசாலியாகிலும் ஒரு பலசாலியாகிலும் காணும் போது அவர்கள் எல்லாரையும் தன்னிடமாக சேர்த்து கொள்வான். அப்ப கூட இருக்கிறதெல்லாம் யாரு? பராக்கிரமசாலிகள், பலசாலிகள். அப்படி இருந்தும் பட்டயத்தோடு நிற்கிற கோலியாத்தை பார்த்து இந்த ஜனங்கள் ஓடுவதற்கு காரணம் என்ன? 1 சாமுவேல் 13:19 சொல்லப்பட்டிருக்கிறது, எபிரேயர் பட்டயங்களையாகிலும் ஈட்டிகளையாகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தியர் சொல்லியிருந்தபடியால் இஸ்ரவேல் தேசம் எங்கும் ஒரு கொல்லன் அகப்படவில்லை. அவன் தந்திரத்தை பார்த்தீங்களா? இவன் கையில பட்டயம் இருந்தா தானே இவன் நம்மளை அட்டாக் பண்ணுவான். பட்டயம் இல்லாம ஆக்கிடுவோம். பட்டயம் இல்லாம ஆக்கணும்னா யாரை கை வைக்கணும்? கொல்லனை கை வச்சிருவோம். அவன் தானே பட்டயத்தை உண்டு பண்ணுவான். எதுங்க பட்டயம்? வசனமே பட்டயம். இந்த வசனம் என்னும் பட்டயம் கொடுக்கிற கொல்லனை தூக்கிடுவோம். ஊழியனுக்கு பலவீனத்தை கொடுத்துருவோம். அவனை இல்லாமல் போக பண்ணிடுவோம். அவன் இருந்தாதானே வசனம் கொடுப்பான். அவன் இருந்தாதானே இவங்க ஜனங்க கையில பட்டயம் இருக்கும். இல்லாம ஆக்கிடுவோம். இது பெலிஸ்தீனுடைய மிகப்பெரிய தந்திரம். எனவே இந்த வார்த்தையை சொல்லும் போது ஆன்லைனிலும் அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்க சபை ஊழியருக்காக நீங்கள் செபிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. பவுல் சபைக்கு நிருபம் எழுதும் போது என்ன சொல்லி எழுதுகிறார் தெரியுமா? திருவசனம் செல்லும்படியான வாசல் எங்களுக்காய் திறக்கும்படிக்கு ஜெபம் பண்ணிக்கோங்க. அதாவது அதன் அர்த்தம் என்ன? எங்க கிட்ட இருந்து வசனம் ஸ்டாப் ஆயிடக்கூடாது, ஸ்டாப் ஆயிடக்கூடாது. பவுல் சபைக்கு அதை விண்ணப்பமாகவே எழுதி கொடுக்கிறார். ஆமே. என கேட்கிற ஒவ்வொரு ஆங்காங்கே இருந்து கேட்கிற நீங்க கர்த்தர் உங்களை எந்த சபையில இணைத்து இருக்கிறாரோ அந்த சபை போதகருக்காக உத்தரவாதம் பண்ண கடமைப்பட்டிருக்கிறீங்க. காரணம், ஒரு நாள் வரப்போகிறது, வசனம் கேட்கக்கூடாத பஞ்ச காலம் வரப்போகிறது. அன்னைக்கு ஜனங்கள் அலைவார்களாம், தண்ணீருக்காக அல்ல, ஆகாரத்துக்காக அல்ல. ஐயோ வசனம் இல்லையே, பிரசங்கம் இருக்கும், ரேமா இருக்காது. கொல்லனை அழிக்கணும், கொல்லானை இல்லாம போக பண்ணணும். அவங்க பிளான் சக்சஸ் ஆகி இப்போ என்ன ஆகுது தெரியுமா? அந்த 13 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, யுத்த நாள் வந்தபோது சவுலுக்கும் அவன் குமாரனாகிய யோனத்தானுக்குமே அன்றி சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற ஜனங்களில் ஒருவர் கையிலும் பட்டயமும். உன்கிட்ட ஒண்ணு இல்லைன்னா அது யார்கிட்ட இருக்கு தெரியுமா? கோலியாத் கையில இருக்கிறது.
அவன் எதோடு வருகிறான்? பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறான். எப்படிங்க இருக்கும்? நமக்கு வர வேண்டிய ப்ரமோஷனை ஒருத்தங்க தட்டி பறித்து நாளைக்கு நாம இருக்க வேண்டிய சேர்ல அவங்க உட்கார்ந்து நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்கன்னா அந்த வலி இருக்கு தெரியுமா? ஆமென். இப்பொழுது கர்த்தருடைய வைராக்கியம், அவர் சீயோனுக்காக வைராக்கியம் கொள்ளுகிறவர். என் பிள்ளை கையில இல்லாம ஆக்கிட்டு நீ அதை வச்சு அப்படி வந்து நிக்கிறான். டெய்லி வந்து நிப்பானா, வேற ஒண்ணு செய்யல, தன் தேவர்களுடைய நாமங்களை சொல்லுகிறான். அவன் கையில பட்டயம் ஈட்டி. அவன் அதுவரை ஏன் வந்து நிக்கல? அதுவரை அவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இன்னைக்கு ஒரு பிரச்சனையே இல்லையே அப்படின்னு இருக்கும் போது அவன் இன்னொரு பிளான் பண்ணிட்டு இருக்கிறான். இவன் கையில, அதாவது என்னை வசனமற்றவனாய் பார்க்கணும். என்னை வசனமற்றவனாய் ஆக்கினா நான் விசனமுள்ளவனாகி விடுவேன். கவலை பயங்கள் எல்லாமே என்னை தொற்றிக்கொள்ளும். இது அவனுக்கு நல்லா தெரியும். என் கையில வசனம் இருந்துச்சுன்னா நான் வந்து வெட்ட கூட வேண்டாம். மீதியானியர் பாளையத்துல ஒரு சத்தம் எழும்பினாலே போதும். என்ன? கர்த்தருடைய பட்டயம், கிதியோனின் பட்டயம், கர்த்தருடைய பட்டயம். அவருடைய வாயிலே இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்படும். அதுதான் கர்த்தருடைய வசனம். எல்லாரும் பைபிளை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய பட்டயம் என்னுடைய பட்டயம். வசனம் இல்லாதவன் ஆக்கிரணும். இதுதான் அவனுடைய தந்திரம். இப்ப பட்டயம் இல்ல, ஈட்டி இல்ல. பட்டயம் இல்லாம ஈட்டி இல்லாம அணிவகுத்து நின்று என்ன பிரயோஜனம்? என் கையில இல்லாம ஆக்கிட்டு ஆமென் அவன் கையில கொண்டு வந்து நிற்கிறான். ஆண்டவருக்கு தாங்க முடியல. என்ன இந்த ஜனங்க நின்னாதானே நான் ஜெயத்தை கொடுக்க முடியும். இவங்க இப்படி ஓடிட்டு இருந்தா என்னால எப்படி வெற்றியை கொடுக்க முடியும்? ஆண்டவர் பார்த்தா 40 நாள் வெயிட் பண்ணார். ஒருவனாகிலும் நிற்பானா? ஒருவனும் இல்லை. அவன் மட்டும் வந்து நிற்கிறான். தன் தேவர்களுடைய நாமத்தை சொல்லி சொல்லி வந்து நிற்கிறான். ஹல்லேலூயா. அவன் தேவர்களுடைய நாமம். அவன் தேவர்கள் யாரு? பெலிஸ்தியரின் தேவர்கள் யாரு? யோசுவா 13:3 சொல்லப்பட்டிருக்கிறது. காசா, அஸ்தோத், அஸ்கலோன், காத், எக்ரோன். 5 தேவர்கள். காசா, அஸ்தோத், அக்லோன், காத், எக்ரோன். எதுக்கு இதை சொல்றேன்னு இப்போ உங்களுக்கு தெரிய வரும். இப்பொழுது பார்த்தா இவர்கள் எல்லாம் நம்பி பிரயோஜனம் இல்லை. அவர் அப்படியே பார்வையை யார் பக்கம் திருப்பினார் தெரியுமா? அதாம் அபிஷேகித்த ஆமென் தாவீதின் பக்கம் திருப்பினார். ஆமென். இப்பொழுது ஈசாயை கொண்டு தாவீதை அனுப்புறார். ஈசாய்க்குள்ள தாவீதை குறித்த திட்டம் கிடையாது. ஈசாய் அனுப்பினது சகோதரர்களுக்கு சாப்பாடை கொண்டு கொடு. ஆமென். நம்ம குடும்பத்தினர் நம்மை அணுகுகிற முறையெல்லாம் சிம்பிளா தான் இருக்கும், சாதாரணமா தான் இருக்கும். ஈசாக்குள்ள தாவீதை குறித்த திட்டம் கிடையாது. ஆனால் தேவனுக்குள்ளே அழைத்தவருக்குள்ளே தாவீதை குறித்த திட்டம் இருக்கிறது. இப்பொழுது தாவீது ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு யுத்த களத்துக்கு போனான். அபிஷேகம் உள்ளவன் தான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பிலும் தேவ திட்டம் இருக்கிறது என்பதை நம்புவான். தன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவ திட்டம் இருக்கிறது என்பதை நம்புவான். அது ஜெயம் கிடைக்கும் போது மாத்திரமல்ல, ஸ்திரீகள் புகழும் போது மாத்திரமல்ல, சீமேய் கற்களை தூக்கி எறியும் போது கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். இதுக்கு எனக்கு பின்னாட்களிலே பலனாய் மாறும் என்று. ஸ்திரீகள் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று புகழ் ஒரு புகழ்ச்சியில மட்டுமல்ல, என் மேல ஒருத்தன் கல்லறிந்தா கூட அதுல தேவ திட்டம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுது தாவீது உள்ள என்றாகிறார். என்றாகும் போது கோலியாத் வந்து நிற்கிறான். கோலியாத் வந்து நிற்கும் போது இவங்க எல்லாம் ஓடுறாங்க. தாவீது அவன் சொல்றத கேட்கிறான், இங்க ஜனங்கள் பேசுறத கேட்கிறாங்க. இவனை மட்டும் கொன்னுட்டா சவுல் இப்படி மேன்மைப்படுத்துவா, தன் மகளை கல்யாணம் பண்ணி கொடுப்பார். இப்படிலாம் பேசும்போது தான் கொண்டு வந்த ஆகாரத்தை கொடுத்து விட்டு வந்து நிற்கிறான். இவனை கொல்றவனுக்கு என்ன கிடைக்கும்? ஆமென். நான் ட்ரை பண்ணட்டான்னு கேட்கல, நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கணும். டிசைட் பண்ணிட்டார். இந்த கொஞ்ச நேரத்தில் இவன் விழ போறான். இந்த கொஞ்ச நேரத்தில் அண்ணன் வந்து கத்துறான். நல்ல கவனிங்க, நாம நிக்கணும்னு தீர்மானம் எடுக்கும்போது முதல் எதிர்ப்பு நம்ம குடும்பத்திலிருந்து வரும். நீ அகங்காரம் உள்ளவன், அந்த கொஞ்சம் ஆட்டை விட்டுட்டு வந்துட்டேன், உன் திமிரு உன் அகங்காரம்லாம் தெரியும்.
உடனே தாவீது சொல்லுகிறான், தான் வந்ததற்கு தாவீது, உனக்கும் ரட்சிப்பு தர்றதானப்பா நான் வந்து நிற்கிறேன், உனக்கு வேண்டிதானே நிற்கிறேன், இப்படிப்பா நீயாச்சு கோலியாத்தாச்சு அப்படி போகல. எனக்கு தாவீதுக்கு தெரியும், நான் போயிட்டேன்னா அடுத்த 40 நாள் வந்து நிற்பான். என் எல்லைக்குள்ள எப்படிங்க கோலியாத்து வரலாம்? உங்க எல்லைக்குள்ள எப்படிங்க சத்ரு வரலாம்? ஒவ்வொரு குடும்பத்தின் மேல விழ வேண்டிய ஆசீர்வாதங்களை ஒன்று என்ன தெரியுமா? அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்கி, உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி, உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். முதல்ல அண்ணன் கிட்ட இருந்து எதிர்ப்பு, அடுத்து ராஜாவுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினா ராஜா கிட்ட இருந்து எதிர்ப்பு. அவர் சொல்றார், நீ சின்ன வயசுல இருந்தே, அவன் சின்ன வயசுல இருந்தே யுத்த வீரன், நீ இளைஞன், உன்னால் ஆகாது, உன்னால் ஆகாது. நம்ம பொதுவாகவே ஒரு நெகட்டிவான காரியம் வந்தாலே உலகம் சொல்லும் சகுனம் சரியில்லை. ஆனா ஒரு நெகட்டிவான காரியம் வந்தா ஒரு தேவ பிள்ளை ரெடியாயிரணும் ஜெயிக்கிறதுக்கு. தாவீது சீயோன் கோட்டையை பிடிக்க போகும்போது அங்கிருந்தவர்கள் பரியாசம் பண்ணினாங்க, இங்க இருக்கிற சப்பானிகளே உன்னை தடுப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் தாவீது அதை பிடித்தான், அது தாவீதினுடையதாய் மாறிற்று. இப்போ ராஜா பார்க்கிறார், சரி இவன் இவ்வளவு போல்டா சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு சவுல் என்ன பண்றான் அப்படின்னா, அவனுடைய பட்டயத்தை எடுத்து தாவீதுக்கு கட்டி வைத்து பார்க்கிறான். தாவீது அதை போட்டு பார்த்துட்டு, ஐயோ இதுல எனக்கு பழக்கம் கிடையாது, இதுல எனக்கு பழக்கம் கிடையாது. அப்போ உனக்கு எதுல பழக்கம்? என் கையில ஒரு தடி இருக்கு, இன்னொன்று கவன் இருக்கு, எதுங்க பார்க்க அழகா இருக்கு? யுத்தத்துக்கு நம்ம ஒரு யுத்தத்துக்கு போறோம், பட்டயம் இருக்கு, ஈட்டி இருக்கு, தடி இருக்கு, கவன் இருக்கு, எதை கையில் எடுப்போம்? நாங்க எதையும் கையில் எடுக்க மாட்டோம், நாங்க ஓடிடுவோம். ஆமே, எதை கையில் எடுப்போம்? நல்ல கவனிங்க, பட்டயம். தாவீது சில நேரத்தில் நம்ம கையில கொடுத்திருக்கிறார் தெரியுமா, அதுதான் நமக்கு உதவும். எனக்கு ஊழிய பாதையில எனக்குன்னு என்ன கிருபையை கொடுத்திருக்கிறாரோ அதுதான் எனக்கு உதவும். பாஸ்டர் பென்ஸுக்குன்னு என்ன கிருபையை கொடுத்திருக்கிறாரோ அதுதான் உதவும். சவுல் கையில் இருக்கிற பட்டயம் எனக்கு அது அப்பியாசம் கிடையாது, அது எனக்குரியது கிடையாது. எனக்கு கையில கொடுத்திருக்கிறது மற்றவர்கள் பார்வையில அற்பமா இருந்தாலும் அதை வைத்துதான் கர்த்தர் எனக்கு பெரிய ஜெயத்தை, பெரிய விடுதலையை இன்னைக்கு கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இன்னொரு கையில இருக்கிறத பார்த்து ஆமே பாருங்க. நான் ஸ்கூல் படிக்கும் போது +1ல +2ல எங்க வீட்டில் ஒரு சன்னின்னு ஒரு ஸ்கூட்டர் உண்டு. இப்போ அதெல்லாம் தெரியாது, பழைய ஆட்களுக்கு தெரியும் சன்னி. அப்போ அதுல நானும் தம்பியும் போவோம். அப்போ என் கூட படித்த ஒரு பையன் வந்து Yamaha RX 100 பைக் வச்சிருந்தான். அப்போ ஸ்கூல்லேருந்து முடிச்சுட்டு போகும்போது வாசல் கிட்ட அவன் பைக்கில் வச்சுட்டு நிற்கிறான். அவன் பின்னாடி நான் அந்த சன்னியை கொண்டு போய் விட்டுட்டு அந்த ஹார்ன் அடித்தேன். ஹார்ன் அடித்து இன்னொருத்தங்களுக்கு கேட்கணும்னா நம்மளும் கூட சேர்ந்து சத்தம் போட்டாதான் ஃப்ரெண்டில் டீன் டீன்னு கேட்க. அவன் எங்கேயோ இப்படி பார்த்துட்டு ஹலோ ஹலோ இங்கே, அவன் அப்படி என்னையும் பார்த்தான். அவனுக்கு வேற ஒன்றும் ஃப்ரெண்ட் ஆனதுனால வேற ஒன்றும் சொல்ல, இப்படி அவனை பார்க்கிற பார்வை இத்தனை வருடம் கழித்து நான் சொல்றேன்னா என்ன பார்வை பார்த்துருப்பான். அவன் என்னையும் இப்படி பார்த்தான். ஏன்னா அடிச்ச சவுண்டு, இது நான் ஒரு வண்டியாவே கன்சிடர் பண்ணல, உனக்கு இதுல ஹார்ன் வேற கேக்குதா? இவ தடியோட இப்படி வரா. பெலிஸ்தியன் அண்டையில் வரும்போது நான் எல்லாம் தெரிஞ்சதுனால எடுத்து வாசிக்கல, நமக்கு டைம் பாயிண்ட். பெலிஸ்தியன் என்ன செய்தான் தெரியுமா? இப்படி சுற்றி பார்த்தானா. தாவீது கீழே இருந்து ஹலோ இங்க இருக்கிறேன். அவன் நினைச்சா அவன மாதிரி ஹைட்டா வெயிட்டா ஒருத்தனை கொண்டு வந்து நிறுத்துவாங்கன்னு பார்த்தா தாவீது வரான். அவன் அப்படி பார்த்ததும் அப்படி சொல்லிட்டு தன் தேவர்களுடைய நாமங்களை சொல்லி சபிக்க ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு தெய்வத்தின் நாமத்தை சொல்லும் போது தாவீது ஒவ்வொரு கல் எடுக்கிறான். 1 2 3 4 5. அவன் தெய்வத்தின் நாமத்தை சொல்லி சொல்லி இத்தனை நாள் சபித்தான். அவன் தாவீது எதை அட்டாக் பண்ண வந்திருக்கிறான் தெரியுமா? இவனுக்கு பின்னாடி இருக்கிற வல்லமைய. ஹல்லேலூயா. 5 கற்களை அப்படி எடுக்கிறான், அடப்பையில போட்டு அப்படி கட்டுறான். இந்த அடப்பை பார்க்கிறவனுக்கு சாதாரணமா இருக்கலாம்,
சிறு வயதில் என் தகப்பனார் வாயிலிருந்து கேட்ட ஒரு வார்த்தையை நான் இதோடு கூட சேர்த்து சொல்லுகிறேன். இந்த அடப்பு எப்பவுமே தாவீதுடைய இடுப்புல தான் இருக்கும். இந்த அபிஷேக தைலம் கொம்புல, குப்பிலேனாலாவது கொஞ்சம், கொம்புல இருக்கிற தைலம் ஊத்துனா அது அப்படியே வடியும். அது வடிஞ்சு 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 அதுல ஒரு டிராப் ஆகுது எங்க விழுந்திருக்கும் தெரியுமா? இந்த அடப்பைக்குள்ள. சபையே, அபிஷேகம் பெற்ற தேவ ஜனமே, உன் கையில் இருக்கிற எல்லாவற்றின் மேலும் உன் மேல ஊட்டப்பட்ட அபிஷேகத்தின் தாக்கம் உண்டு. உன் மேல வைக்கப்பட்ட அபிஷேகத்தின் தாக்கம் உண்டு. அது மற்றவர்கள் பார்வையில ரொம்ப சாதாரணமானது. ஆனால் அதற்குள்ளிருந்து புறப்படுகிறது எதிரியை வீழ்த்தும். உன் முழங்காலுக்கு அபிஷேகம் இருக்கிறது, உன் கையெடுப்புக்கு அபிஷேகம் இருக்கிறது, உன் ஸ்தோத்திரத்தில் அபிஷேகம் இருக்கிறது, உன் விசுவாச அறிக்கையில் அபிஷேகம் இருக்கிறது. Thank you Holy Spirit. ஆமென். இப்பொழுது அவன் நிற்கிறான். ஃபர்ஸ்டா அந்த யுத்த காலத்தில் அவருடைய நாமம் உயர்த்தப்படுகிறது. ஆமென். நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன். ஓ, thank you Holy Spirit. ஆமென். ஹல்லேலூயா. சர்ச்சில் கொடுத்த ஒரு வார்த்தை இப்போ நான் அது நினைவில் வரதுனால ரிப்பீட் பண்றேன். ஏய், நீ 5 தேவர்களுடைய நாமத்தை சொல்ற. அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் உனக்கு ஒரு ஹெல்மெட் தேவைப்படுது, உனக்கு ஒரு மார்க்கவசம் தேவைப்படுது, உனக்கு ஷூஸ் தேவைப்படுது. ஏன்? அதான் உன் தேவர்களின் நாமத்தை சொன்ன. அப்படி இருக்கும்போது நீ உன்னை பாதுகாக்க இவ்வளவு தேவைப்படுது. இங்க பாரு, என் கையில கேடகம் கிடையாது, பட்டயம் கிடையாது, ஆனா அவருடைய நாமம் எனக்கு பலத்த துருகம். அவருடைய நாமம் எனக்கு. ஹல்லேலூயா. சத்தமா ஜீசஸ் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாமத்தை 40 நாள் சொல்ல விடாம ஆக்கிட்டான்ல பிலிஸ்தியன். நாமத்தை சொல்றோமா? அந்த நாமத்தில் ரட்சிப்பு இருக்கிறது, அந்த நாமத்தில் விடுதலை இருக்கிறது. தாவீது வந்து அடுத்த 40 நாள் நிக்கல. தாவீது வந்து நின்றான், கோலியாத் விழுந்தான். சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே அவர்கள் நாங்கள். இப்போ இஸ்ரவேலின் சேனை இதுவரை படுத்து இருக்குது. ரதங்களை குறித்து குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டும் போது அவங்க நிமிர்ந்து நிற்கிறாங்க. இவர்கள் எப்பொழுது இங்க தாவீது வந்து தன் தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்ட ஆரம்பிச்சானோ அவன் முறிந்தா, இவன் நிமிர்ந்தா. உங்க வாழ்க்கையில சத்துரு நிமிர்ந்து நிற்காதபடிக்கு கர்த்தரின் நாமத்தை குறித்து ஓ ராமாசேலர் அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். இங்க நீங்க துதிக்கும் போது உங்களுக்காக எங்க ஒரு இடத்துல யுத்தம் நடக்கிறது. இங்க நீங்க ஜெபிக்கும் போது உங்களுக்காக யுத்தம் நடக்கிறது. இங்க அவன் நாமத்தை உயர்த்தும் போது வான மண்டலங்களிலே இதோ சத்துரு மின்னலை போல விழுகிறார். கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். ஷலமகரோ. Thank you Holy Spirit. 5 கல் எடுக்கிறார், 5 கல் எடுக்கிறார், 5 கல் எடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தாவீதுக்கு சத்ருவின் பலவீனத்தை காட்டி கொடுக்கிறார். அங்கடி அங்கடி ஒரு கல் எடுக்கிறார், கவன்ல வைக்கிறார், ஓங்கி அடிக்கிறார். குறி தப்பல, ஒரே அடி, கோலியாத் அவுட். ஒரு கல்லால இவ்வளோ பெரிய மனுஷன் விழ முடியுமா? ஒரு கல்லு பட்டு ஒருத்தன் விழணும்னா அவனை விழத்தள்ளுகிற ஃபோர்ஸ்ல அந்த கல்லு போய் படணும். அந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ல அடிக்கிற அளவுக்கு தாவீதின் கை ஸ்ட்ரென்த்தா இல்லை. அவன் ஆடு மேய்க்கிறவன், அவன் கைக்கு பட்டயம் இல்லை. பட்டயத்தை எடுத்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கூட நடக்க முடியல. ஆனா இது எப்படி சாத்தியாச்சு? இது எப்படி சாத்தியாச்சு? கர்த்தர் தாவீதை அழைக்கும் போதே என்ன சொல்லி அழைத்தார் தெரியுமா? என் கை அவனோடு உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை. நான் இப்படி நம்புறேன். தாவீது வந்து நின்றதும் கர்த்தர் கோலியாத்துக்கு பின்னாடி வந்து நின்னுட்டார். இப்போ மற்றவங்களுக்கு இது தெரியல. மற்றவங்கெல்லாம் கோலியாத்தை பார்த்து அவன் எவ்வளவு உயரம், அவன் எப்படின்னு பேசும்போது தாவீது கர்த்தரை பார்த்து
அவரை உயர்த்த ஆரம்பிக்கிறான். இங்க இருந்து தாவீது கவன்ல கல் எடுத்து வைத்து கறக்கும் போது அங்க கர்த்தர் கைய ரெடியா வச்சிட்டார். இங்க கல்லு போய் அவன் நெத்தியில படும்போது பின்னாடி இருந்து ஒரு கை அவன் தலையிலேயே. யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம். இங்க இருந்து நீங்க இப்படி கையை உயர்த்தி ஜெபம் பண்ணும் போது இஸ்ரவேலே பார்த்திருக்கும், இவன் என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கிறான், இவனை கோலியாத் அடிக்க சொன்னா இவன் மாங்காய் அடிக்கிறதுக்கு கல் எடுத்து வச்சு. நம்ம ஜெபம் எல்லாம் அப்படிதாங்க இருக்கும் பார்க்கிறவங்களுக்கு, நம்ம கண்ணீர் எல்லாம் பார்க்கிறவங்களுக்கு அப்படிதான் இருக்கும். ஆனா நமக்கு நிச்சயம் இருக்கணும், நான் தனியா நிற்கவில்லை, ஹalleluya, அவருடைய நாமத்துல நான் நிக்கிறேன். glory. தாவீது என்ன செய்தான் தெரியுமா? அவருடைய நாமத்தை சொல்லிவிட்டு 48வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அந்த பெலிஸ்தியன் எழும்பி தாவீதுக்கு எதிரே கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய், நல்ல கவனிங்க, நெருங்க ஜெயம் நெருங்க பிரச்சனை அதிகரிக்கிறது போலதான் தெரியும், பிரச்சனை அதிகரிக்கிறது போலதான் தெரியும், எல்லாம் கைவிட்டு போவது போலதான் தெரியும். அந்த இடத்துல உன் ஜெபத்தை விட்டு விடாதே, நீ தீவிரப்படுத்து. யவீருவின் வீட்டு பக்கத்துல இயேசு வந்தபோது வீட்டுல இருந்து வந்து சொல்லிட்டாங்க, போதகரை தொந்தரவு பண்ண. அதன் அர்த்தம் என்ன? பிரேயரை விட்டுரு, போதகரை தொந்தரவு பண்ணாதுன்னா. போதகரை இந்த யவீர் எப்படி தொந்தரவு பண்ணார்? காலில் விழுந்து கண்ணீரோடு மன்றாடி கெஞ்சி, இதுதான் தொந்தரவு. அப்ப இவ்வளோ ஜெபத்தை பண்ணி ஒரு பெரிய விடுதலையை வீட்டு பக்கத்தில் வர கொண்டு வந்ததும் வந்த செய்தி என்ன தெரியுமா? போதகரை இனி இந்த 7 நாள் கூட்டம்லாம் நடத்தாதீங்க, இனி இந்த 20 நாள் ஜெபம்லாம் நடத்தாதீங்க, அவ்வளோதான். இப்படிதான் உலக சத்தங்கள் வரும். எதுக்கு சும்மா அழுதுட்டு, எதுக்கு சும்மா ஜெபம் பண்ணிட்டு உலக சத்தங்கள் வரும். ஆனால் தாவீதுக்கு தெரியும், இப்போ நான் தீவிரப்படுகிற நேரம். ஆண்டவர் அப்படியே யவீருவை பார்த்து சொல்றார், பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. என்ன நீ ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணும்போது ஒரு விசுவாசம் இருந்தில்ல, அதை விட்டுறாத, விசுவாசம் உள்ளவனாயிரு சொல்லிவிட்டு கர்த்தர் உள்ள போகிறார். கர்த்தர் உள்ள போய் என்ன செய்தார் தெரியுமா? அந்த வீடு யாருடைய வீடு தெரியுமா? யவீருடைய வீடு. ஆனா அங்க யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு தீர்மானித்தது யார் தெரியுமா? கர்த்தர். பேதுரு, யோவான், யாக்கோபு மட்டும் உள்ள விட்டு மீது எல்லாரையும் விரட்டிட்டார். அந்த இடத்துல யவீரு வந்து, ஆண்டவர் இது ஏன் வீடு? நோ. சில சுத்திகரிப்பு வாழ்க்கையில் நடக்கணும். சிலர் ஆண்டவர் விரட்டுவார், இருக்கக்கூடாது. ஆமே, அற்புதத்துக்கு தடையா இருக்கும். ஆண்டவருக்கு அந்த ஃப்ரீடத்தை கொடுக்கணுங்க. என் ஆண்டவர்கிட்ட நான் அப்படிதான் சொல்லுவேன், ஆண்டவரே இது உங்க சபை, ஆண்டவரே யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது தீர்மானிக்கிறது நீங்க, ஆண்டவரே இந்த இடத்துல உங்க கிரியை வெளிப்பட வேண்டும், ஆண்டவரே. ஆமே, ஆண்டவரே இவங்களெல்லாம் போக சொல்லுறாதீங்க, இவங்க எனக்கு ஒன்னு விட்டேன்னா. ஆமே, யவீரு சைலண்ட் ஆயிட்டார். ஏன்? நான் இவ்வளவு காலம் வடித்த கண்ணீருக்கு பலன் வரப்போகிறது. அந்த வீட்டுல கொஞ்சம் பேர் அழுதுட்டு இருந்தாங்க. அவங்க அழுக எப்படி தெரியுமா? அவள் மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறான்னு சொன்னதும் அவங்க என்ன செஞ்சாங்களா? யவீரு சிரித்தாரா? அவரால் எப்படிங்க சிரிக்க முடியும்? ஏன்னா உண்மையான அழுக. சிலர் பார்த்திருக்கீங்களா, அந்த வீட்டில் கால் எடுத்து வைக்கிறது வரை சிரிச்சுட்டே வருவாங்க. இப்படிதான் ஒரு சகோதரி, அவங்க தாயார் வயசானவங்க இறந்துட்டாங்க. காலையில் நியூஸ் வருது, அடுத்த நாள் நடக்கும். நான் ஈவினிங் போகிறேன். அவங்க வீட்டு ஹாலில் ஃப்ரீசர் பாக்ஸில் அந்த சரீரம் வைக்கப்பட்டிருக்கிறது. இவங்க இந்த சைடில் இருந்து சேர் போட்டு, அவங்க பிள்ளை அவங்க மக ஃபேமிலி வெளியே இருக்கிறாங்க. ஸோ வீடியோ காலில் பேசிட்டு தோசை சாப்பிட்டுட்டு அப்படி பேசி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. பேர பிள்ளைகிட்ட சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. நான் பின்னாடி போய் உட்காந்துட்டேன். அவங்க என்ன கவனிக்கல, அப்படி சிரிச்சுட்டே இப்படி என்ன பார்த்துட்டு, பாஸ்டர், நான் சொன்னேன் நிறுத்துங்க, நம்மள மாதிரி நடிக்கிறதுக்கு. ஆனா யவீரு சிரிக்கல. ஏன்னா அந்த கண்ணீர் அது இங்கே உடைஞ்சு வந்தது. ஆண்டவர் பார்த்தார், இனி நான் கிரியை செய்யணும்னா யவீருவே இந்த இடத்துல எனக்கு நீ ரைட்ஸ் கொடுக்கணும். எஸ், அவ்வளவுதான். கர்த்தர் வந்து நிற்பார். நிறைய பெலிஸ்தீன் நெருங்குவான், தடுப்பான். பிரேயர்ல தான் கை வைப்பு. பைபிள் ஸ்காலர்ஸ் இப்படி சொல்றாங்க, பிரேயர் இஸ் த டெலிகம்யூனிகேஷன் சென்டர்.
ரெண்டு நாட்டுக்கு இடையில யுத்தம் வரும்போது ஃபர்ஸ்ட் குண்டு எங்க போடுவாங்க தெரியுமா? இந்த கம்யூனிகேஷன், இந்த தொலைத்தொடர்பு இயக்கம் அங்கதான் போடுவாங்க. ஏன்னா இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆயிடக்கூடாது. அண்டை நாடுகளுக்கும் நட்பு நாடுகளுக்கும் இவங்க நியூஸ் கொடுத்துடக்கூடாது. இவங்க யுத்தத்துக்கு வராங்க, அங்கதான் பாம்பு போடுவாங்க. பாம்பு போட்டு அந்த 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 லைனை கட் பண்ணிட்டு அட்டாக் பண்ணுவாங்க. இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது. குறிப்பிட்ட சில மாநிலங்கள்ல எல்லாம் நெட்டெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. எதுக்கு தெரியுமா? அங்குள்ள இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆயிடக்கூடாது, தெரிஞ்சிடக்கூடாது. தெரிஞ்சா பிரச்சனை ஆயிரும். இதுதான் சாத்தான் பண்ணுவான். நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருப்போம், எல்லா ஜெபத்துக்கும் வருவோம். இப்ப மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா பெலிஸ்தீன் நெருங்கிட்டான். பெலிஸ்தீன் நெருங்கிட்டானாலே ஜெயம் நெருங்கிட்டு அர்த்தங்க. மார்க் 9 எடுக்க வேண்டாம். ஒரு 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 வாலிபனை தகப்பன் கொண்டு வருகிறான். சீஷர்களிடத்துல கொண்டு வந்து முடியல. இயேசு கிட்ட வந்தாச்சு. இயேசு கேட்கிறார், எவ்வளவு நாளா இந்த பிரச்சனை இருக்கு? அவர் சொல்ற, அநேக நாளா இருக்கு. உடனே அவனை விட்டு போன்னு கட்டளை இட்டதும் அது அவனை அலைக்கழித்தது. பைபிள் எப்படி இருக்கும் தெரியுமா? அவன் செத்தவனை போல. பார்க்கிறதுக்கு இப்படிதான் இருக்கும். ஆனா இயேசு என்ன செய்தார் தெரியுமா? கையை பிடித்து தூக்கி விட்டார். சில நேரத்தில் நடக்கிறது அவ்வளவுதான். இவன் கதை இவ்வளவு நேரமாவது சத்தம் போட்டுட்டாவது இருந்தான். இப்ப எப்படி ஆயிட்டான்? செத்தவனை போல. அவ்வளவுதான். அவன் செத்துட்டான்னு சொல்றது அளவுக்கு மாறிட்டான். ஆனா அவன் சாகல. அவனுக்கு அங்க என்ன கிடைச்சு தெரியுமா? விடுதலை கிடைச்சது. ஆமென். இப்பொழுது தாவீது நெருங்குகிறான். தன் கையை அடப்பையிலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழட்டி பெலிஸ்தீனுடைய நெற்றியில் பட எறிந்தான். அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். 50 கடைசியில் என்ன இருக்கு தெரியுமா? தாவீதின் கையில் ஏன் பட்டயம் இல்ல? பட்டயம் யார்கிட்ட இருக்கு? பெலிஸ்தியன்ட்ட இருக்கு. தாவீது ஜெயித்துட்டு செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? 51வது வசனம். ஆகையால் தாவீது பெலிஸ்தியன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை, கைகளை உயர்த்தி ஆமென் சொல்றங்க பார்க்கலாம். உங்க கிட்ட இருந்து நஷ்டப்படுத்தி அதை தன் கையில் வைத்துக் கொண்டிருக்கிற சத்ருவின் கையில் இருக்கிற உங்கள் நன்மைகளை எடுக்கிற டைம் வந்து விட்டது. எடுக்கிற நேரம் வந்து விட்டது. நாளை நீ புறப்பட்டு போ. உன் கையில இல்லாமல் ஆக்கி பலவான் கையில் இருந்து கொள்ளை பொருளை பறிக்க முடியுமோ? கர்த்தர் சொல்ற, நீ நில்லு, நான் செய்யறேன். இஸ்ரவேல் கையில பட்டயம் இல்லாம ஆக்கி அதை இவன் கையில வச்சு ஆமே ஒருத்தன் நின்னுட்டானா, தேவப்பிள்ளை நின்னுட்டா, யுத்தம் சிம்பிளா முடிஞ்சிடும். யுத்தம் முடிஞ்சிடும். நமக்கு நிக்கதான் முடியல. ஒரு புறம் பயம், இன்னொரு புறம் என்கிட்ட அது இல்லையே, இன்னொரு புறம் என்னால முடியுமா, இன்னொரு புறம் அவனுடைய வல்லமையை பார்க்கிறோம். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர். அதனாலதான் கிருபையை தாராரு. பவுல் போய் பலவீனத்தை சொன்னதும் my grace is sufficient for you, என் கிருபை உனக்கு போதுமானதுன்னு சொல்ல காரணம் என்ன? என்னால எது முடியலையோ அதை செய்ய அவர் கிருபை தருவார். என் கூட இருந்து அவர் செய்வார். என் ஆண்டவர் என்னை பலப்படுத்தி செய்கிறவர் மாத்திரமல்ல, எனக்கு பலனாயிருந்து செய்கிறவர். என்ன பலப்படுத்தி செய்கிறவர். இப்ப நான் இந்த புல்பிட்டை தூக்க ட்ரை பண்றேன், என்னால முடியல. அப்ப அவர் என்ன பண்றார் அப்படின்னா, என்னை பலப்படுத்துறார். என்ன பலப்படுத்தி என் கையை பலப்படுத்தி தூக்க முடியும்பான்னு சொல்லி அவரும் இந்த பக்கத்துல நின்று கைப்பிடிச்சு இப்போ 2 பேரும் சேர்ந்து தூக்குறோம். இப்போ இந்த புல்பிட்டை தூக்குறதுக்கு அவர் என்ன செய்கிறார்னா, என்னை பலப்படுத்துகிறார். சில காரியத்தை பலப்படுத்தி செய்வார், சில காரியத்தை பலப்படுத்த மாட்டார். எதுக்கு தெரியுமா? அவர் பலனா இருந்து செய்ய. இப்போ நான் திருப்பியும் இந்த புல்பிட்டை தூக்க பார்க்கிறேன். ஆண்டவரே என்னால முடியல, அன்னைக்கு பலப்படுத்தி செஞ்சீங்களே, இன்னைக்கு என்ன பலப்படுத்துங்கன்னு சொல்லும் போது அவர் சொல்லுவார், நீ கொஞ்சம் தள்ளி நில்லு, நான் தள்ளி நிற்கிறேன், நானே உனக்காக தூக்கி தருகிறேன். இதுதான் கர்த்தர் பலனா இருந்து செய்வார். மோசையின் கையை பலப்படுத்தினார், வாயை பலப்படுத்தல. ஏன்? நான் உன் வாயோடு இருந்து பேசுவேன். அது அவர் பார்த்து பாருங்க. ஆனா நம்ம கிட்ட தேவன் எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்றுதான், நீங்கள் தரித்து நின்று. ஆண்டவர்ட்ட தான் கேட்கணும். பிரேயர் லைஃப்ல ஆட்டம் வருதா? ஆண்டவரே எனக்கு கிருபை தார். தானியேல் ஒரு தரிசனத்தை கண்டு முட்டுகள்லாம் ஆடுது, முகங்குப்புற விழுந்து செத்தவனை போல கிடந்து ஆண்டவரை பார்த்து சொல்றான், இனி என்னில் பேச்சில்லை, இனி என்னில் மூச்சில்லை. அவ்வளவுதான். முடியல ஆண்டவரே, முடியல ஆண்டவரே. மனுஷ ரூபமானவர் மறுபடியும் தொட்டு மறுபடியும் எனக்கு அந்த வேர்டு அது படிக்கும் போதெல்லாம் பலனா இருக்கும்.
அதன் அர்த்தம் என்ன? இந்த உலகம் என்ன ஒரு விசை தொடுவதற்கு யோசிக்கும் போது அவர் என்ன நிக்க வைக்க, உன்னை நான் எவ்வளவு வேணாலும் தொடுவேன், உன்னை நான் எத்தனை முறை வேணாலும் தொடுவேன், மறுபடி தொடும்போதே திடன்கொள் திடன்கொள். அப்படி பேசும்போதே தானியேல் அப்படி எழும்பி நிற்கிறான். ஆண்டவரே, எனக்கு பலன் வந்துட்டு என்னோடு பேசினீரே. எனக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற நான் ஜெபம் பண்ணா நீங்க ஜெபம் பண்ணாதான் நடக்கும். உத்தரவாதம் எடுங்க. என் கூடாரம் எப்படி எழுதப்பட வேண்டும் தெரியுமா? நீதிமானுடைய கூடாரம், தேவ ரகசியல் தங்கும் கூடாரம். இந்த வாசஸ்தலத்திலே களிப்பின் சத்தம், ஆடல் பாடல் சத்தம், ஸ்தோத்திர சத்தம், கர்த்தர் நல்லவருங்கிற சத்தம், இதுதான் கேட்க வேண்டும். நிற்க கிருபை தாரும். எழுப்பி நிற்கலாமா? சத்துரு பறித்த நன்மைகளை திரும்ப திரும்ப. ஆமென். நாகும்ல ஒரு வார்த்தை நினைவுக்கு வருகிறது, அதை மட்டும் வாசித்து அப்படியே நான் ஜெபிக்க விரும்புகிறேன். Praise God. 2 அதிகாரம் 1-2 வசனங்கள். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. 2வது வசனம். வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்பி வர பண்ணுவா. வெறுமையாக்கியாச்சு. நாம கேட்டோமே கொஞ்சம் முன்னாடி, சிக்லாகில் இருந்து தாவீதுனுடைய நிலை. இந்த ஆண்டு கர்த்தர் அடியாருக்கு தந்த வாக்குத்தத்தம் அதுதான். நீ அதை பின்தொடர்ந்து கொள், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதது உண்மைதான். ஆனால் தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். ஏன் தெரியுமா? நான் நிக்கலைன்னா இந்த கூட்டத்தில் நிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அது போலதான் உங்க வீட்டுல ரொம்ப அள வைக்கிறது உங்களையா இருக்கும், ஆனா நீங்க நின்னாதான் உங்க வீட்டுல விடுதலை. ஆமே. நான் நிக்கலைன்னா உடனே ஏபோத்தை கொண்டு வா, ஏபோத்தை கொண்டு வாங்குறான். ஆண்டவர் சமூகத்திலிருந்து நான் போலாம் ஆண்டவரே, நான் அதை பிடித்துக் கொள்வேன். ஆண்டவர் சொன்ன நீ வேதம் என்ன சொல்லுகிற தெரியுமா? ஒன்றும் குறையாமல். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, ஒன்றும் குறையாமல், ஒன்றும் குறையாமல். எத்தனை காலம் உன்னுடைய நன்மை, தேவன் உனக்கு தந்த சுதந்திரம் சத்துருவின் கையில் இருக்கிறது. இன்னைக்கு அநேக பிள்ளைகளை சத்துரு பிடியில வைத்து நம்ம கண்ணு முன்னாடி பிள்ளை தப்பு பண்றான். அதெல்லாம் பார்த்துட்டு எவ்வளவு தாங்க முடியல. தாவீதே, நீ நின்றுதான் ஆகணும். ஆமென். சத்துருவின் கையில் அல்ல கர்த்தர் உனக்கு தந்த சுதந்திரம் இருக்க வேண்டியது. நீ அவனை மேற்கொண்டு உன் கையில எடுக்க வேண்டிய நாள் வந்து விட்டது. ஆமே. இந்த நாட்களிலே கர்த்தர் உன்னை கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். உம்மை போல நல்லவர் ஒருவரும் இல்லை. நீர் எங்களோடு கூட இருக்கிறதை நிரூபித்தீரே. நீ வந்து நில். இருக்கிற இந்த பலத்தோட வந்து நில். தளராமல் நீ வந்து நில். நான் உன்னோடு கூட நிற்பேன். நான் உனக்காக வழக்காடுவேன். நான் ஜெயத்தை தருவேன். நீ வந்து நின்னா போதும். நீ வந்து நின்னா போதும். நாங்கள் எல்லாரும் ஒன்னே ஒன்று கேட்குற, நிற்கிறதுக்கு எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு பலத்தை மட்டும் நீங்க தந்துருங்க ஆண்டவரே. நிற்கிறதுக்கு எங்களுக்கு பலன் தாரும் ஆண்டவரே. நிற்கிறதுக்கு எங்களுக்கு பலன் தாரும் ஆண்டவரே. தைரியமாய் நிற்பதற்கு எங்களுக்கு பலன் தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் இருக்கிற அந்த சத்தத்தை கேட்டு தைரியப்பட்டு நிற்கக்கூடிய பலன் இப்பொழுது உண்டாவதாக. தள்ளாடுகிற முழங்கால்களை எல்லாம் உறுதிப்படுத்துகிற கர்த்தர். நாங்களும் யோசபாத் மாதிரிதான், நிற்கிறதுக்கு எங்களுக்கு பலன். ரொம்ப நாள் நிற்க முடியல ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. நீர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்கள் தலை மேல் ஆம் என்று
ஆமென் என்று நிறைவேற போகிறதற்காக நன்றி. எங்கள் பிள்ளைகள் மேல் நிறைவேற போகிறதற்காக நன்றி. எங்களுடைய குடும்பத்தின் மேல நிறைவேற போகிறதற்காக நன்றி. ஒன்று கூட தரையிலே விழுவதில்லை. உம்முடைய வருகை தாமதிக்குமானால் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு பெரிய சாட்சி, பெரிய சாட்சி அப்படியே எழும்பிட்டே இருக்கட்டும். ஆண்டவரே சாட்சி, இந்த 7 நாட்கள் இரக்கம் செய்யும் வரை கூட்டம் என் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த கூட்டம். கர்த்தர் என் தலையெழுத்தையே மாற்றின நாள். இப்பொழுது ஒரு தைரியம், இப்பொழுது ஒரு பலன் உடைய பிள்ளைகளுக்கு நீர் தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. நீர் தந்ததற்காக நன்றி. உடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிக்க, இந்த ஊழியத்தை தாங்குகிற, இந்த ஊழியத்திற்காக கொடுத்து உதவுகிற உடைய பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதமாயிருக்கு. ராத்திரி பகலாய் இந்த விசேஷ கூட்டங்களுக்காக பாடுபட்டு உழைத்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும் ஆண்டவரே. தூர இடங்களிலிருந்து இந்த கூட்டத்தை நேரலிலே பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், கேட்கிற பிள்ளைகள், நாங்கள் மட்டுமல்ல அவர்களும் அந்த சாட்சியை சொல்ல போகிறதற்காக நன்றி அப்பா. நீர் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் ஆண்டவர் அதை வெளி ஊர்களிலிருந்து பிரயாணப்பட்டு இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற பிள்ளைகளை விசேஷமாய் நீர் கையில் எடுப்பீராக. அவருடைய பிரயாணங்களிலே உம்முடைய கிருபை கூட இருப்பதாக ராஜா. நாளை தினம் நடக்கிற அந்த கனெக்ட் 24 அதில் ஒரு பெரிய மகிமை நாங்கள் பார்க்கணும். அதில் ஒரு பெரிய கூட்டம் வாலிபர்களை எழுப்பி நிற்கணும். அவங்க உமக்கு ஒரு பெரிய சாட்சிகளாக நிற்பதற்கு கர்த்தர் நாளைய தினத்திலே ஒரு பெரிய மகிமை எங்கள் மத்தியிலே ஊற்றுகிறதற்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. ஊழியரை வல்லமையாய் பயன்படுத்துவதற்காக நன்றி. அவரை இன்னும் கரத்தில் வைத்து ஒரே மூடி லட்சக்கணக்கான ஜனங்களை தட்டி எழுப்பி கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க வைக்கிறதற்கு கனமுள்ள பாத்திரமாய், கனமுள்ள ஒரு பாத்திரமாய் இன்னும் அபிஷேகிங்க ஆண்டவர், இன்னும் அபிஷேகிங்க ஆண்டவர். இந்த கம்ஃபர்ட் சர்ச் இந்த பலிபீடத்தில் நின்னதுக்கு அப்புறம் அவருடைய ஊழியத்தில் இன்னும் ஒரு பெரிய பிரேக் த்ரூ, இன்னும் ஒரு பெரிய வெற்றியை நீர் வைத்திருக்கிறதற்காக நன்றி ஆண்டவர். இந்த உடன் இருந்து ஊழியம் செய்த மியூசிக்கு, இன்னும் ஆண்டவரே PS சிஸ்டம் லைவ், ஆண்டவரே ஊழியம் செய்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படி கிருபையின் கரங்களிலே தாழ்த்து உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். எங்களோடு பிரியாத நேசருடைய கரம் கூடவே இருந்து வழி நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மளோடும் இன்றும் என்றும் சகல பிள்ளைகளோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. So God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நானும் கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன், நீரே என் தேவன்.